இன்னைக்கு அன்பு இன்னைக்கு இந்த கணக்கு பார்ப்போம். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை காண்க. இப்போ என்ன செய்யணும்? இப்போ எடுத்த மதிப்பெண்ணை மேலே எழுதிக்கணும். எடுத்த மதிப்பெண்ணை 436 மேலே போட்டுக்கிட்டு கீழே 500 போட்டுக்கணும். அவர் பெற்ற மதிப்பெண் சதவீதத்தில் கேட்குறாங்க. சதவீதம்னாலே கீழே நம்ம என்ன செய்யணும்? 100ன்னு வந்தால் தான் சதவீதம் அப்படியே எழுத முடியும். இங்கே 500ன்னு வந்திருக்கு. அதனால் நம்ம அடித்து தான் இதை எழுதணும். அடித்து எழுதும்போது இங்கே 500 இந்த 436 மதிப்பெண் எடுத்தார் இல்லையா, அதை நம்ம வகுக்கணும். 436 500ஆல் வகுக்கிறோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது ரெட்டை எண். இது ரெட்டை எண் 2ஆல் முதல்ல வகுத்துங்க. இது 4ஆல் வகுத்தீங்கன்னாக்கா வகுக்கும். ஆனால் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதால 2ஆல் வகுத்தீங்கன்னா 2 2 4 1 2 2 8 2 16 இது 250. மறுபடியும் நம்மளுக்கு ரெட்டை எண்ணெய் கிடைக்கும். மறுபடியும் மேலே என்ன செய்யுங்க? 1 2 2 0 9 2 18. இங்கே என்னது? 125. இப்போ இது என்னது? வகுக்க முடியாது. அப்போ 109 டிவைடட் பை 125. இதை என்ன நம்ம வகுத்து எழுதணும். இந்த 109 125ஆல் வகுக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 87.2% கிடைக்கும். இதான் விடை. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. இதை விட எளிமையான கணக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை இருக்கிறதுல. இந்த ரொம்ப ஈஸியான கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சதவீதக்குரிய தூக்கிட்டு அப்படியே ஓரலாகவே சொல்லிடலாம். 21/100. இதுக்கு பாருங்க 93.1ன்னு இருக்கு இல்லையா? இந்த சதவீதக்குரிய தூக்கிடுங்க. தூக்கிட்டு 100ன்னு போடணும். 193.1/100ன்னு வரும். இந்த நம்பரையும் நம்ம முழு எண்ணா மாற்றினதால 93 931க்கு போட்டுட்டு இங்கே 1000 போட்டுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க 151 அப்படியே பை 100ன்னு போட்டுற வேண்டியது தான். பை 100ன்னு போட்டுடணும். இந்த சதவீதக்குரிய தூக்கிட்டு இங்கே பை 100. இங்கே 65/100. இங்கே பாருங்க 64/100ன்னு போடலாம். ஆனால் இவனே ஏற்கனவே தசம எண்ணா இருக்கிறதால அதனால் நம்ம என்ன செய்யணாங்க? 2 0 சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். 2 0 சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு முழு எண்ணா மாற்றிட்டணும். 0.64ன்னு போட்டிங்கனாக்கா பை 100ன்னு வரும். நான் முழு எண்ணா போடுறதால இங்கே 10,000ன்னு வரும். நம்ம என்ன செய்யலாம்? இதெல்லாம் அடிச்சுட்டு எளிமைப்படுத்தி எழுதலாம். பின்னமாக தானே கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த 165ஐயும் அடித்து எழுதலாம். 100ஐயும் 65ஐயும் அடித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 13/20ன்னு வரும். ஏன்னாக்கா 13 65 25 100. அப்போ இதுக்கு ஆன்சர் வரும். 5வது கணக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் 64/10,000. இவங்களெல்லாம் அடித்து 4ஆல் அடித்து எழுதும்பொழுது என்ன வரும்? இந்த 10,000த்தை 64ஆல் வகுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2 2ஆ அடித்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். 4ஆக கூட அடிக்கலாம். 4ஆக அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 நாள் 4 6 நாங்க 24. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது 100. 100ல் 25 தடவை இருக்குது. 2500 2500. இதை இதால் வகுக்கலாம். இன்னும் கூட 4ஆல் அடித்து 4ஆல் கூட வகுக்கலாம். 4ஆல் வகுத்து கூட ஒன்று. 6 நாங்க 24 மீதி 1 ஈர் நாங்க 8 மீதி 2 5 20. அப்போ இதையே நீங்கள் என்ன செய்யலாம்? ஆன்சராக கூட எழுதலாம். அப்போ இதுக்கு என்னது 5th ஆன்சர் வரும்? 4/625. ஈஸியாக நீங்கள் இதுக்கு ஆன்சராக எழுதிடலாம். பின்னமாக கேட்டாலும் இப்படி போட்டாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இன்னும் எளிமையாக இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி போடலாம். அடுத்தது 7வது கணக்கை பார்க்க போகிறோம். 7வதுல இனியன் 5 டஜன் முட்டை வாங்குறார். இப்போ இது உங்களுக்கு தெரியணும். ஒரு டஜன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? 12 பொருள். ஒரு டஜன் எவ்வளோ? 12 பொருள். ஒரு டஜனுக்கு 12 பொருள். அப்போ வளையெல்லாம் போடுவாங்க இல்லையா? அப்போ ஒரு டசன் கணக்கில் தான் போடுவாங்க. இந்த வாழைப்பழம் 1 டஜனு, கமலா, ஆரஞ்சு, ஆப்பிள் முதல்லாம் டஜன் கணக்கில் தான். இப்போ எல்லாமே கிலோ கணக்கில் வந்துருச்சு. ஆனால் இன்னும் வளையல் டஜன் கணக்கில் தான் இருக்குது. அப்போ ஒரு டஜன்னா இங்கே 12ன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ 5 டஜன் 5. அப்போ 5 12 எவ்வளோ? 60. 60 5 12 60. அதில் 10 முட்டை அழுகிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ? நல்ல முட்டை 50. அந்த நல்ல முட்டையோடைய சதவீதத்தை கேட்குறாங்க. அப்போ 60 முட்டையில் 50 முட்டை தான் நல்ல முட்டை. அப்போ இதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? 0 0 அடிச்சுட்டு இந்த 5 6ஆல் வகுக்கணும். 5 6ஆல் வகுக்கும் பொழுது அடங்காது இல்லையா? அதனால் புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சுட்டு ஆனால் சதவீதம்னா × 100.
இன்ட்டு சதவீதம்ன்றதால இன்ட்டு 100 வரும். அப்போது நம்ம என்ன செய்யணும், இதை 0வை அடித்து நம்ம எழுதணும். அப்போ 50/60 சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா 83.33 போயினே இருக்கும். அதனால் நம்ம அதை ஸ்டாப் பண்ணி சதவீதமாக போட்டுக்கலாம். ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% சேர்க்குறாரு. 25% சேர்க்குறாரு அப்படின்னாக்கா 8வது கணக்கு மிஸ் பண்ணிட்டோம் பாரு. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் 48% வாங்குறாரு. அவர் பெற்ற வாக்குகளின் பின்னம் எது? 48/100. 48/100. சரி, புக் பேக் ஆன்சரில் உங்களுக்கு 48/100ன்னு கொடுக்கலையே, 12/25 தானே கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு நாள் 4, 2 அங்கே 8, 100ல் எத்தனை 5 இருக்குது, எத்தனை 4 இருக்குது, 25, அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் ஆன்சர். 8வதுக்கு இதான் ஆன்சர். 9வதுக்கு பாருங்கள், இந்த 9வதுக்கு 25% சேமிக்கிறார். அப்போது 7500. அதில் 25% தான் சேமிக்கிறார். 25% சேமிக்கிறார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 0வை அடிச்சிடலாம். அடிச்சிட்டிங்கன்னா 75 × 25. அப்போ 5 25 5 மீது 2 7 35 37 2 75 150. அப்போ 5 7 8 1. அப்போ 1875 ரூபாயை சேமிக்கிறார். அவர் 25% சேமிச்சார்னா 4ல் 1 பங்கு தானே அர்த்தம். அப்போ என்னது 1800 ருபீஸ். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்தது நம்ம கொள்குறி வகையை பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு பயிற்சி 2.1ல் உள்ள 3 கொள்குறி வகைகள் தான். இன்னைக்கு ஈஸியான கிளாஸ் உங்களுக்கு. 3 கொள்குறி, ஆனால் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கை சேமித்தார். 4ல் 1 பங்கு. அப்போ 25%. ஈஸியாக போயிடுச்சா? 4ல் 1 பங்கு சேமித்தார், அதன் சதவீதம்னாக்கா சில பிள்ளைங்க இதை செலக்ட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம என்ன செய்யணும், 4ல் 1 பங்கு, 4ல் 1 பங்கை சேமித்தார் எனில் அப்படின்னா நம்ம 100ல் 1 பங்கு அப்படின்னாக்கா 25. 100க்கு 25% மேலே. அப்போ என்னது 25% இதுதான் சேமிக்கிறாங்க. அப்போ பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100 இன்ட்டு 100ன்னு வரும்போது இங்கே என்ன வரும், 1/4 வரும். 1/4 வரும். அப்போ நம்ம 100 4ஆல் வகுத்தாக்கா /4னா என்ன வரும், 25. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக 4ல் 1 பங்குன்னா 1/4னா என்னது உங்களுக்கு 25.25. அப்போ 25%னா 25% தான் நீங்கள் போடணும். கவின் 25க்கு 15 மொத்தம் எத்தனையோ அதை கீழே போட்டுக்கணும், மேலே எடுத்ததை போட்டுக்கணும். இப்போ அடிச்சிங்கன்னாக்கா 5ஆல் 3, இதை அடிச்சிங்கன்னா 5 பெற்றால் அதன் சதவீதத்தை காண்க. அப்போ 60%. இவனையும் 20ஆல் பெருக்கின்றோம், மேலே இங்கேயும் 20ஆல் பெருக்கிட்டாக்கா இங்கே 100 ஆகிடுவார். அப்போ 60%. 60%. 3வது கணக்கு பாருங்கள், அதாவது 12வது கணக்கு. 0.07% என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0.07. இப்போ 0.07 அப்படி இந்த பர்சன்டேஜை தூக்கும்போது /100ன்னு வரும். இங்கே ஏற்கனவே 2 தசம எண் இருக்கிறதால இந்த தசமன் எண் இல்லாத நம்ம எழுதும்போது ஆல்ரெடி ஏற்கனவே 2 டிஜிட்ஸ் இருக்குது. அதனால் மேலே இங்கேயும் 100ஆல் பெருக்கும்போது 10,000ன்னு வரும். அப்போ 7/10,000. 4th ஆன்சர் தான் ரைட். இப்போ 10க்கு 2, அதாவது இந்த ஆன்சர் ரைட்டு. 11க்கு 60% ரைட்டு. 12க்கு 7/100 ரைட். இது 3 தான் நம்மளுக்கு விடையாக வரும்.